எந்த அரசு எந்த குற்றம் மக்களுக்கு எதிரான சட்டமோ மக்களுக்கு எதிரான நடவடிக்கையோ இருந்தால் அல்லது மக்களுக்கு தேவையான சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற கோரிக்கை முன்வைக்கிற போது அந்த அரசை நோக்கி ஆர்ப்பாட்டமாகவோ பேரணியாகவோ பொதுக்கூட்டமாகவோ அறிக்கையாகவோ களத்திலோ அல்லது எந்த வழியிலோ நீதிமன்றம் சென்றோ அல்லது அவர்களையே நேராக சந்தித்தோ எங்களாலான முயற்சியை மேற்கொள்வது என்பது ஒரு வழிமுறை. அப்படி பெரியாரிய உணர்வாளர் கூட்டமைப்பு கடந்த 2018 பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறோம். இந்துத்துவ சனாதன சங் பரிவார கும்பலுடைய பாசிசத்தை எதிர்த்து பெரியாரையே இழிவுபடுத்துகிற பெரியார் சிலையை வைக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அவல நிலையை தமிழ்நாட்டிலிருந்து பேசக்கூடிய துணிச்சலை வேறறுப்பதற்காக அன்றைக்கு பெரியாரிய உணர்வாளர் கூட்டமைப்பின் சார்பில் பல்லாயிரக்கணக்கான பெரியாரியவாதிகள் பங்கெடுத்த அந்த பேரணி என்பது வரலாற்று சிறப்பு வாய்ந்த பேரணியாக இருந்து அது ஆட்சி மாற்றத்துக்கே உருவானது என்பது நாங்க சொல்ல, பாஜக கட்சியை சேர்ந்த தலைவர்களே எங்களை பற்றி என்ன சொன்னாங்கன்றது வரலாற்று பதிவாயிருக்கு ஒண்ணு. எனவே அதனை ஒட்டி நீலச்சட்ட பேரணியில கூட நாங்க நடத்தின பிறகு அந்த மாநாட்டு நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் இந்த சிக்கல் குறித்து தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கோம். அதுல தூய்மை பணியாளர்கள் சிக்கல் குறித்து தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம், சாதியானவ படுகொலை குறித்து தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம். அப்ப எங்களுக்கு அக்கறை இல்லைன்னா இந்த பிரச்சனைகள் இப்ப முற்றி நீங்க கேள்வி கேட்கிற இடத்திற்கு முன்னதாகவே நாங்கள் அதை பற்றி பேசியிருக்கிறோம், போராடி இருக்கிறோம், மாநாடு நடத்தியிருக்கிறோம், கண்டித்து பேரணி நடத்தியிருக்கிறோம். அந்த அரசாங்கம் சரி இந்த அரசாங்கம் எந்த அரசாங்கம் எங்களுடைய மக்களுக்கான கோரிக்கை முன்வைத்திருக்கிறோம். இது ஒண்ணு. இரண்டாவது, சாதியானவ படுகொலை குறித்து இப்ப சமீபத்தில் அமைச்சரவை கூடி ஒரு அவசரமா ஒரு கூடி பேசி முடிவு இன்னும் எடுக்கல. எனவே நாங்க இப்ப அவசரமா கூடி அரசுக்கு முன்வைத்து இந்த கோரிக்கை முன்வைத்திருக்கிறோம். ஏற்கனவே நாங்க பல ஆண்டு காலமாக இந்த கோரிக்கையை முன்வைத்திருந்தாலும் இப்ப உதாரணமா இந்த சாதியானவ படுகொலையில சாதாரணமா இப்ப இந்த பிஎன்எஸ் சட்டம் இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த சட்டம் இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம் இருக்கு. இந்த சட்டத்துக்கு இதுக்கு உள்ள வித்தியாசங்கள்ல எங்கெங்க என்னவா நடந்திருக்கிறதெல்லாம் நாங்க இப்ப மேற்கொண்டு சொல்லியிருக்கிறோம். அதுல ஒரு மரணத்திற்கான காரணி ஐபிசி 300ல வரும், அப்புறம் 301, 302, 303, 304 அப்படியே 309 வரைக்கும் போவோம். 302னா கொலை, 304 ஏன்னா நெக்லிஜென்ஸ் வரும், அஜாக்கிரனால மரணம், 306னா தற்கொலைக்கு தூண்டினது, 309னா தற்கொலை செய்து இப்படி வகைப்படுத்தப்பட்டிருக்கு. அதுல எதுவுமே இது போன்ற சாதி அடிப்படையில் ஆணவ படுகொலை செய்யப்படுகிற அந்த குற்றத்தினை அதுல உள்ளே பொருத்தி அதுல பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஒரு வாய்ப்பை அவர்களுக்கு எதுவும் தரக்கூடிய அந்த சட்ட சிக்கல்ல போதுமான அளவு இல்ல. திருநா 2 மேட் அவுட் ஆகும், அதோட சேர்த்து SC/ST ஆக்ட் தான் மேட் அவுட் ஆகும். இப்ப ஆணவம் எப்படி ஆணவம் எப்படிலாம் இருக்கு அப்படின்னா, பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு சாதிக்குள்ளேயே ஆணவ படுகொலை நடந்திருக்கு. இப்ப சிவகங்கையில கூட சமீபத்தில் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஆணும் பெண்ணும் காதலிச்சாங்கிறதுக்காக அந்த பெண்ணை அடிச்சே கொண்டாங்க, எல்லாரும் வேடிக்கை பார்க்கறப்ப. அப்ப இந்த ஆணவ கொலையை எங்க கொண்டு போய் வைப்பீங்க? அப்ப அங்க பாதிக்கப்படுறவர்களுக்கு உரிய இழப்பீடு அல்லது அரசு தர வேண்டிய பாதுகாப்பு இது குறித்து நாங்க பேசுறோம். அதனாலதான் இப்ப அவசரமா இந்த மழைக்காடல் கூட்டத்தொடர் வருகிறப்ப அரசு உடனடியாக அதில் உரிய முடிவை எடுக்க வேண்டும். தேர்தல் அரசியல் லாபத்திற்காக எந்த முடிவு எடுத்துவிடக் கூடாது என்பதற்காக தான் இன்னைக்கு அதை கூடி முடிவெடுத்திருக்கோம். அதையும் குறிப்பா சொல்லப்போனா கவின் அவருடைய ஆணவ படுகொலை செய்யப்பட்ட பிறகு இதே கூட்டமைப்பு சார்பா தூத்துக்குடியில் இருந்து போராடி இருக்கிறோம். அவருடைய தாய் தந்தையை பார்த்து பேசியிருக்கிறோம். அதற்கான வழக்கறிஞர்களை நியமித்து அவர்கள் அதற்கான வேலைகளை செய்யக்கூடிய ஒரு பணியை இந்த கூட்டமைப்பு மேற்கொண்டிருக்கிறது.